எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. தனது ஜோதிட பேச்சால் அனைவரையும் வியக்க வைப்பவர், பிரசன்னத்தால் பிரமிக்க வைக்கும் பேச்சாளர், ஜோதிட செம்மல் பிரசன்ன வித்தகர் திருமதி ஆனந்தி அம்மா அவர்களை 5ஆம் வீட்டில் 9 கிரகங்கள் நின்றால் என்ன பலன் என்ற அற்புத தலைப்பில் உரை நிகழ்த்த வருமாறு அன்போடு அழைப்பதில் பெருமை கொள்கிறது நம் ராஜநிலை. அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் ஆனந்தி, சேலம். ராஜநிலை யூடியூப் சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி வழங்கும் 11வது மாதாந்திர கருத்தரங்கிற்கு வருகை தந்திருக்கும் அனைத்து ஜோதிட ஆர்வலர்களையும் ஜோதிட ஆசான்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். இந்த கருத்தரங்கில் பேச வாய்ப்பளித்த ராஜநிலை ராஜசேகர் ஐயா அவர்களுக்கும், நிகழ்ச்சியை தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கும் மருதமலை குருஜி ஐயா அவர்களுக்கும், இதை உலகம் முழுவதும் பரப்பிக் கொண்டிருக்கும் தகவல் தொடர்பு கலைஞர்களுக்கும் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நான் 5ஆம் பாவகத்தில் 9 கிரகங்கள் நின்ற பலன்கள் என்ற தலைப்பில் எனக்கு தெரிந்த சில கருத்துக்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஜாதக கட்டத்துல 12 கட்டம் இருக்குதுங்க. அந்த 12 கட்டத்துல மிக பிரதானமான கட்டமாக, முக்கியமான கட்டமாக ஜோதிடத்துல சொல்லப்படுறது 5ஆம் இடம். ஏன் 12 கட்டத்துக்கும் இல்லாத சிறப்பு 5ஆம் இடத்துக்கு இருக்கு? எல்லாருக்கும் அந்த சந்தேகம் வரும். 12 கட்டம் ஒரு மனுஷன் வாழ்றதுக்கு முக்கியம் அப்படின்னா, இந்த 12 கட்டத்தை நிர்ணயிக்கிறது இந்த 12 கட்டத்தோட பாவகத்தோட பலனை நிர்ணயிக்கிறது 5ஆம் பாவகம் தான். அதாவது ஒரு ஆன்மாவுக்கு பல பிறவிகள் உண்டு. அந்த பல பிறவிகள்ல அந்த ஆன்மா செஞ்ச நல்ல தீய வினைகளுக்கு ஏற்பத்தான் ஒரு ஆன்மாவோட வாழ்க்கை பயணம் இருக்கும். அந்த பல பிறவிகள் உள்ள அந்த நன்மை தீமைகளுக்கு ஏற்பவே அந்த பிறவியில அந்த ஆன்மா அனுபவிக்க வேண்டிய வினைகளை அந்த 5ஆம் பாவகம் தான் முடிவு பண்ணுது. உலகத்துல அட்ட டயத்துல 1000 குழந்தைகள் பிறக்கிறாங்க. லட்சம் கூட வச்சுக்கலாம். ஆனா எல்லா குழந்தைகளும் ஒரே செகண்ட்ல பிறக்கக்கூடிய எல்லா குழந்தைகளோட வாழ்க்கையும் ஒரே மாதிரி இருக்கா? நிச்சயமா இருக்காது. ஒருத்தவங்களுக்கும் அவங்களோட தலைவிதி மாறுபடும். அந்த தலைவிதி அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் 5ஆம் பாவகம். ஒரு ஜாதகத்துல 5ஆம் பாவகம் அப்படிங்கிற இடம் பூர்வீகம், குலதெய்வம், குழந்தை, அதிர்ஷ்டம், காதல், ஆழ்மன சிந்தனைகள், தெய்வ அனுகூலம், பாட்டன், இது எல்லாத்தையும் பத்தி சொல்லக்கூடிய இடம் 5ஆம் இடம் தான். ஒருத்தவங்களை பார்த்த உடனே நீங்க எந்த ஊரு அப்படின்னு கேட்பாங்க. 2வது, நீங்க என்ன தொழில் பண்றீங்க அப்படின்றத கேட்பாங்க. அடுத்து நீங்க உங்களோட வருமானம், ஒருத்தவங்களோட தோற்றத்தை வச்சுதான் அவங்களோட வருமானம் என்னவாக இருக்கும் அப்படின்றத கற்பனை பண்றாங்க. இப்ப ஒரு பாட்டன் இல்லாம ஒரு குழந்தை ஒரு உயிர் ஜனிக்காது. ஒரு உயிர் ஜனிக்கிறதுக்கு பாட்டன் வேணும். அப்ப அந்த பாட்டன் ஒரு தலைமுறையோட அந்த பாட்டன் நல்லதோ கெட்டதோ சேர்ந்து வச்சிருந்தா மட்டும்தான் அடுத்த தலைமுறை அதை அனுபவிக்கக்கூடிய தலைமுறையாக உருவாகும். அப்ப இப்படி பல விஷயங்கள் அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல இருக்கிறதுனாலதான் ஒரு ஜாதகத்துல பூர்வ புண்ணிய ஸ்தானப்படிதான் இந்த ஜென்மத்தோட உன்னோட கொடுப்பினை இருக்குது அப்படின்றத சொல்றோம். எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் நஷ்டம் வந்தாலும் பூர்வீகத்தை விட்டு வெளியேறாதவங்களும் இருக்கிறாங்க. ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட பூர்வீகத்தை விட்டு வெளியேறி வெளியூர், வெளிநாடு, வெளிமாநிலத்துல வாழ்றவங்களும் இருக்கிறாங்க. சரி, உள்நாட்டுல வாழ்ந்தாலும் சரி, உள்ளூர்ல வாழ்ந்தாலும் சரி, வெளிநாட்டுல வாழ்ந்தாலும் சரி, பணம் அப்படின்ற விஷயம் வேணும். பணபர ஸ்தானத்துல 2வது ஸ்தானமாக சொல்லக்கூடியது அந்த 5ஆம் இடம் தான். அதே மாதிரி மனதை வாழ்றதுக்கே எதுக்காக? தனக்குன்னு ஒரு சமுதாயத்தை உருவாக்குறதுக்காகத்தான் வாழ்றாங்க. அந்த குழந்தைய சொல்லக்கூடிய இடமும் 5ஆம் இடம் தான். அப்ப ஜோதிடத்துல எத்தனை பெரிய விஷயங்கள் இருந்தா கூட அந்த 5ஆம் பாவம் நிர்ணயிக்கக்கூடிய விஷயத்துக்கு மீறி வேற எந்த விஷயமும் ஒரு மனிதருக்கு நடக்காது அப்படிங்கிறத இந்த பூர்வ புண்ணிய ஸ்தானம் நமக்கு சொல்லுது. இப்படி பல விஷயங்களை சொல்லக்கூடிய அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல 5ஆம் இடத்துல சூரியன் நின்றால் என்ன பலன் நடக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். சூரியன் அப்படிங்கிறது கௌரவத்தை பத்தி சொல்லக்கூடிய இடம். ஒரு ஜாதகத்துல 5ஆம் இடத்துல சூரியன் இருந்தா அவங்க எத்தனை தலைமுறையாக இருந்தாலும்
பூர்வீகத்திலேயே தான் வந்து வாழணும்னு வந்து ஆசைப்படுவாங்க. எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் பூர்வீகத்தை விட்டு அவங்க வந்து வெளியேறதுக்கு விரும்பவே வந்து மாட்டாங்க. பல தலைமுறையா வந்து அவங்க வந்து பூர்வீகத்திலேயே தான் வந்து வாழ்வாங்க. அதாவது கௌரவம்னு சொல்லுவாங்க இல்லையா, நம்ம இந்த குடும்பத்துல பிறந்தவங்க வந்து கௌரவமானவங்க, சின்ன மரியாதை குறைவை கூட ஏத்துக்க மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி 5ல சூரியன் இருக்கிறவங்களுக்கு வந்து ரொம்ப கௌரவம் மேல நம்பிக்கை வந்து உண்டு. ஒரு இடத்துல போய் நின்னாங்கன்னா அந்த இடத்துல வந்து இருக்கிறவங்க எல்லாரும் அவங்களுக்கு வந்து மரியாதை கொடுக்கணும்னு வந்து ஆசைப்படுவாங்க. மரியாதை இல்லாத இடத்துல அவங்க போய் நிக்க மாட்டாங்க. 1000 பேர் இருந்தா கூட அந்த 1000த்துல ஒருத்தனா இருக்கிறதுக்கு ஆசைப்படுவாங்களே தவிர 1000த்துல ஒன்னா இருக்கிறதுக்கு வந்து ஆசைப்பட மாட்டாங்க. அதே மாதிரி அவங்க வந்து எப்பயுமே வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா, சிவ வழிபாடு வந்து ரொம்ப அதிகமா வந்து பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா ஜோதி வழிபாடு பண்ணுவாங்க. இப்ப வள்ளலார் வழிபாடு பண்றவங்க எல்லாருமே வந்து இந்த ஜோதி வழிபாட்டுலதான் வந்து ஆர்வம் வந்து அதிகமா இருக்கும். அப்ப அவங்க ஜாதகத்துல வந்து 5ஆம் இடத்து கூட வந்து சூரியன் சம்பந்தப்படுது அப்படின்றது வந்து அர்த்தம். அதே மாதிரி இவங்களுக்கு வந்து அரசியல், அரசாங்கம், அரசு சார்ந்த விஷயங்கள்ல ஆர்வம் வந்து அதிகமா இருக்கும். பரம்பரையா அவங்க வந்து அரசியல்ல நாட்டம் உள்ளவங்களாக வந்து இருப்பாங்க, இல்ல அரசு உத்தியோகத்துல இருக்கிறவங்களாக இருப்பாங்க, இல்ல பரம்பரையா ஏதாவது குலத்தொழில வந்து செய்யக்கூடியவங்களாக வந்து இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இந்த 5ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ஆண் வாரிசு உண்டு அப்படின்னு நம்ம வந்து தைரியமா வந்து எழுதி வந்து கொடுக்கலாம். அதாவது அடுத்த தலைமுறை கண்டிப்பாக உருவாகும் அப்படின்றத நம்ம ஆணித்தரமாகவே வந்து சொல்லலாம். அதே மாதிரி அதிர்ஷ்டத்தை நிர்ணயிக்கிறதுல வந்து 5ஆம் இடம் தான் வந்து முதன்மையா வந்து இருக்குது. 5ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறவங்களுக்கு அதிர்ஷ்ட பணம் ஏதாவது ஒரு விதத்துல கிடைச்சிக்கிட்டே இருக்கும். குறிப்பா வந்து கோச்சாரத்துல அந்த சூரியன் மேல ராகு போறப்ப இல்ல ராகு மேல சூரியன் போறப்ப அவங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்துல வந்து அதிர்ஷ்ட பணம் வந்து கிடைக்கும். ஈவன் வந்து அன்றாட தேவைக்காக பிச்சை எடுக்கிறாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு கூட வந்து ₹1 ₹2 கிடைக்காத கஷ்டப்பட்டதுல கூட அந்த 5ஆம் இடத்துக்கு வந்து இந்த சூரியன் மேல ராகு போற அன்னைக்கு, ராகு மேல சூரியன் போற அன்னைக்கு ₹5 கிடைக்கிற இடத்துல ₹10 கிடைக்கும். இந்த மாதிரி வந்து அதிர்ஷ்டத்தை நிர்ணயிக்கிறதுல வந்து சூரியன் வந்து முதலிடமாக இருக்குது அப்படின்றத நம்ம வந்து சொல்லலாம். அதே மாதிரி ஒரு குழந்தை உருவாகிறதுக்கு சூரியன் தான் வந்து முக்கிய காரணமாக இருக்குது. அப்ப 5ஆம் இடத்துல வந்து சூரியன் இருக்கிறவங்களுக்கு அடுத்த தலைமுறை நிச்சயமாக உண்டு அப்படின்றத நம்ம சொல்லிக்கலாம். இப்ப காதல் அப்படின்ற விஷயம்தான் வந்து மனிதனுக்கு அடுத்த தலைமுறையை வந்து உருவாக்குற விஷயம். காதல் இல்லைன்னா மனிதன் வந்து இந்த உலகத்துல வந்து வாழவே வந்து முடியாது. இப்ப 5ஆம் இடத்துல வந்து சூரியன் இருந்தால் அவங்களுக்கு வரக்கூடிய காதல் வந்து கௌரவ காதலாக வந்து இருக்கும். கௌரவமானவங்களை பார்த்தா அவங்களுக்கு வந்து காதல் வந்து வரும். சும்மா சாமானியப்பட்டவங்களை பார்த்து அவங்களுக்கு வந்து காதல் வராது. அப்ப கௌரவமாக இருக்கிறவங்களை பார்த்துதான் அவங்க வந்து காதலிப்பாங்க, காதலிக்கவும் விரும்புவாங்க. இப்படி சூரியன் வந்து 5ஆம் இடத்துல சம்பந்தப்படும் போது இந்த மாதிரியான பலன்கள் எல்லாமே வந்து நடக்கும். அதே மாதிரி 5ஆம் இடத்துல வந்து சந்திரன் சம்பந்தப்படுது அப்படின்னு வந்து வச்சுக்கோங்க. அவங்களுக்கு எப்பயுமே வந்து அம்மன் வழிபாட்டுல வந்து ரொம்ப ஆர்வம் அதிகமாக இருக்கும். குறிப்பா வந்து ரொம்ப எளிமையான அம்மனை வந்து வழிபாடு பண்ணுவாங்க. பெண் தெய்வ வழிபாட்டுல ஆர்வம் வந்து அதிகமாக இருக்கும். பௌர்ணமி காலங்கள்ல அவங்க வந்து ரொம்ப அம்மன் வழிபாடு வந்து பண்றவங்களாக இருப்பாங்க. குறிப்பாக வந்து இந்த பெண் தெய்வங்களுக்கு வந்து கலசம் வச்சு வழிபாடு பண்ணுவாங்க இல்லையா, அதெல்லாம் வந்து பௌர்ணமி நாட்கள்ல இந்த 5ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறவங்க வந்து செய்வாங்க. 5ஆம் இடத்துல வந்து சந்திரன் இருக்கிறவங்க எப்பயுமே வந்து ஒரு கெத்தா, ஒரு கம்பீரமா, கௌரவமா வந்து வெளித்தோற்றத்துக்கு வந்து இருந்தால் கூட அவங்க மனசுல வந்து இனபுரியாத கவலைகள், மனசஞ்சலங்கள் வந்து அதிகமா வந்து இருக்கும். கற்பனை கவலைகளுக்கு சொந்தக்காரங்க யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா 5ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறவங்க தான். நடக்காத மாதிரி நினைச்சு வந்து கற்பனை பயத்தை வந்து அவங்களே வந்து வளர்த்துக்குவாங்க. 5ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறவங்களுக்கு எப்பயுமே வந்து ஆண் குழந்தைங்களை விட பெண் குழந்தை தான் வந்து அதிகமா வந்து பிடிக்கும். அவங்க வந்து இந்த விவசாயம், கால்நடை வளர்க்கறது, பண்ணை தொழில் இதுலலாம் வந்து அதிகமா வந்து ஆர்வம் காட்டுறவங்களா வந்து இருப்பாங்க. இப்ப இதே 5ஆம் இடத்துல வந்து சந்திரன் இருக்குதாங்கன்னா அவங்க வந்து பூர்வீகத்துல வந்து வாழ்வாங்களா, வெளிநாட்டுல வாழ்வாங்களா அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா கண்டிப்பாக வந்து பூர்வீகத்தை விட்டு அவங்க வந்து போகவே மாட்டாங்க. இன்கேஸ் பெண்ணுங்களாக இருந்தா அவங்க வந்து கட்டி கொடுத்து வெளியூருக்கெல்லாம் போய் வாழவே மாட்டாங்க. அவங்க கட்டிக்கிட்டு போற இடமே வந்து உள்ளூரா வந்து இருக்கும். பக்கத்து தெருவாக, பக்கத்து ஊராக தான் வந்து இருக்கும். ஒரு பேர் சொன்னா வந்து தெரியக்கூடிய இடமாகவே தான் அவங்க கட்டிட்டு போற இடமாகவே வந்து இருக்கும். இப்ப 5ல வந்து சந்திரன் இருக்கிறவங்களுக்கு வந்து மனசுல வந்து நிறைய கவலைகள் இருக்கும்னு நம்ம வந்து சொன்னோம். அவங்க எப்படிப்பட்டவங்களை அவங்க வந்து காதலிப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, தன்னோட கவலையையோ தன்னோட கஷ்டத்தையோ யாரு காது கொடுத்து கேட்கறாங்களோ அவங்களதான் அவங்க போய் வந்து காதலிப்பாங்க. ஏன்னா 5ஆம் இடம் தான் வந்து காதல். அவங்க இந்த 5ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறவங்களுக்கு வந்து உள்ளுணர்வுகள் வந்து அதிகமா வந்து கொப்பளிச்சுக்கிட்டே இருக்கும். எப்ப யார்கிட்ட போய் எதை கொட்டலாம் அப்படின்னு வந்து காத்துக்கிட்டே இருப்பாங்க. அவங்களோட மனசுல இருக்கிறத கொட்டுறதுக்கு யார் வந்து கிடைக்கிறாங்களோ அவங்கள வந்து அவங்க வந்து அதிகப்படியா வந்து காதலிப்பாங்க. அவங்க கூடயே அவங்க வந்து வாழணும்னு வந்து விரும்புவாங்க. அதே மாதிரி 5ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறவங்க வந்து அதிகமா வந்து பிரயாணம் பண்றவங்களாக இருப்பாங்க.
எங்க சுத்தி வந்தாலும் காலையில ஊரை விட்டு போனாங்கன்னா நைட்டுக்குள்ள அவங்க வந்து ஊருக்கு தான் வந்து வருவாங்களே தவிர ஒரு ஒரு 10 நாள் ஒரு மாசம் இப்படி வேணா வந்து வெளியூர் வெளிநாட்டுல தங்குவாங்களே தவிர அவங்க எப்பயுமே வந்து பூர்வீகத்துல வாழ்றது தான் வந்து விரும்புவாங்க. அதே மாதிரி பாரம்பரியம், கௌரவம் இதுலலாம் வந்து ரொம்ப நம்பிக்கை உள்ளவங்களாக வந்து இருப்பாங்க. தன் வாழ்க்கையில ஏற்படக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் தெய்வ வழிபாட்டு மூலமாக வந்து அவங்க வந்து தீர்வு தேடுவாங்க. அதே மாதிரி அவங்க வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து வாக்கு சொன்னாங்கன்னு வைங்க, 5ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறவங்க வந்து வாக்கு சொன்னாங்கன்னா அந்த வாக்கு வந்து அச்சர பிசகாம அப்படியே வந்து பழிக்கும். ஏன்னா 5ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறவங்களுக்கு வந்து உள்ளுணர்வு வந்து ரொம்ப அதிகம். நடக்க போறதையே வந்து அவங்க வந்து எளிமையா வந்து கற்பனை பண்ணுவாங்க, இதுதான் நடக்கும் அப்படின்னு அவங்களால அந்த உள்ளுணர்வு மூலமா வந்து நிர்ணயிக்க முடியும். அதனால அவங்க வந்து ஒரு வாக்கு சொன்னாங்கன்னா தெய்வ வாக்குக்கு இணையான வாக்காக அவங்களோட வாக்கு வந்து இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். அவங்க வந்து தாய்மை பண்பு நிறைஞ்சவங்களாக வந்து இருப்பாங்க. ஒரு கூட்டத்தையே வந்து வழிநடத்தி செல்லக்கூடிய மகத்துவமான பண்புகள் நிறைஞ்சவங்களாக அவங்க இருப்பாங்கன்னு வந்து சொல்லலாம். இப்ப அதே மாதிரி இப்ப 5ஆம் இடத்துல வந்து செவ்வாய் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து முருகன் வழிபாடு அதிகமாக வந்து பண்ணுவாங்க. பெரும்பான்மையா அவங்க வந்து பூர்வீகத்திலையும் வசிப்பாங்க, வெளியூர் வெளிநாடு வெளிமாநிலத்திலையும் வசிப்பாங்க. ஆனா கூட பூர்வீகத்துக்கு வந்து டச் வச்சுக்கிட்டே இருப்பாங்க. எங்க போனாலும் வந்து அடிக்கடி வந்து பூர்வீகத்துக்கு வர முடியாத இடத்துலதான் போய் அவங்க வந்து குடியேறுவாங்க. ஒரு 5 கிலோமீட்டர், ஒரு 50 கிலோமீட்டர், ஒரு 100 கிலோமீட்டர், இல்ல ஒரு நாள் டிஸ்டன்ஸ்லயே அவங்க வந்து பூர்வீகத்துக்கு வந்து போகக்கூடிய டிஸ்டன்ஸ்ல தான் வந்து இருப்பாங்க. முருகன் வழிபாட்டுல ஆர்வம் அதிகமாக இருக்கிறவங்களாக இருப்பாங்க. அதை விட ஆயுதங்கள் ஏந்திய தெய்வத்தை வந்து வழிபாடு பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா ஆயுதத்துக்கு வந்து பூஜை போட்டு கும்பிடுறவங்களாக வந்து இருப்பாங்க. அவங்களோட குலதெய்வமே வந்து ஆயுதத்தை வச்சு பூஜை போட்டு கும்பிடக்கூடிய தெய்வமாக வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 5ஆம் இடத்துல வந்து செவ்வாய் இருக்கிறவங்க வந்து ஒன் மேன் ஆர்மினா தான் சொல்றதுதான் சட்டம், தான் சொல்றதுக்கு மீறி எந்த விஷயமும் நடக்கக்கூடாது, தான் சொல்றதுதான் எல்லாமே வந்து கேட்கணும் அப்படின்ற மனப்பான்மை வந்து அவங்களுக்கு வந்து அதிகமா வந்து இருக்கும். யாருக்குமே எளிதில் வந்து அடிபணிய மாட்டாங்க. இப்ப சூரியன் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படின்னு சொன்னா செவ்வாய் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட். அப்ப 5ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் வந்து மத்திய அரசாங்கத்துல வந்து வேலை பார்க்கறவங்களாக இருப்பாங்க. ராணுவம், காவல்துறை, இந்த மாதிரியான ஃபீல்டுகள்ல வந்து இருக்கிறவங்களாக வந்து இருப்பாங்க. அதுவும் இல்லாம 5ஆம் இடத்துல வந்து செவ்வாய் இருக்கிறவங்க எப்பயுமே வந்து ஒரு விஷயத்த வந்து கட்டுக்கோப்பா நடத்துறவங்களாக வந்து இருப்பாங்க. ஒரு விஷயத்த அவங்க வந்து முடிவு பண்ணாங்கன்னா ஆணித்தரமா அது மட்டும்தான் வந்து நடக்கணும் அப்படின்ற விஷயத்துல அவங்க ரொம்ப கவனமா வந்து இருப்பாங்க. அதே மாதிரி 5ஆம் இடத்துல வந்து செவ்வாய் இருக்கிறவங்களுக்கு வந்து பிறக்கக்கூடிய குழந்தைகள் வந்து அவங்கள மாதிரியே கோபக்காரங்களா வந்து இருப்பாங்க. எப்படி 5ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறவங்க கோபமா இருக்கிறாங்களோ அவங்களோட வாரிசுகளும் வந்து கோபமா தான் இருப்பாங்க. அவங்க எப்பயுமே வந்து தனக்கு வந்து ஆண் குழந்தைகள் தான் அதிகமா பிறக்கணும் அப்படின்ற விருப்பம் வந்து அதிகமா இருக்கிறவங்களா வந்து இருப்பாங்க. அதே மாதிரி அவங்களோட காதல் எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா, நல்ல வீரமா இருக்கிறவங்களை பார்த்தாதான் அவங்களுக்கு வந்து காதல் வரும். அவங்க காதல்ல கூட வந்து ஒரு ஆண்மையை வந்து எதிர்பார்ப்பாங்க. கெத்தா கம்பீரமா வாட்ட சாட்டமா இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க மேலதான் அவங்களுக்கு வந்து காதல் வந்து வரும். அதே மாதிரி 5ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறவங்க எப்பயுமே வந்து குலதெய்வ வழிபாட்டுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வந்து கொடுப்பாங்க. அவங்க எந்த விஷயத்துக்கு போனா கூட அந்த குலதெய்வ வழிபாட்டை வந்து செய்யாம அவங்க வந்து போகவே மாட்டாங்க. ஈவன் அவங்க வந்து காலையில எந்திரிச்ச உடனே முதல்ல முழிக்கிற கூட வந்து அந்த குலதெய்வத்துக்கு மேல முன்னாடிதான் வந்து முழிக்கக்கூடிய வகையில அவங்களோட வீடை வந்து செட் பண்ணி அவங்க வச்சிருப்பாங்க. அந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து பூர்வீகத்து மேல, குலதெய்வத்துக்கு மேல அவ்வளவு ஒரு ஆர்வம் வந்து இருக்கும். ஆனா இவங்க வந்து இவ்வளவு கொஞ்சம் வன்மையா வந்து இருந்தா கூட, அவங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைங்களும் அவங்கள மாதிரியே இருந்தா கூட, வெளியில வந்து அவங்க வந்து வீரமா காட்டினா கூட மனசுல வந்து அவங்களுக்கு வந்து இனம் புரியாத ஒரு பயம் இருக்கு. அதாவது வீட்டுல எலி வெளியில புலின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, வெளியில தோற்றதுக்குதான் அவங்க வந்து புலியா வந்து இருப்பாங்களே தவிர வீட்டுக்குள்ள வந்து அவங்க வந்து ஒரு பய உணர்வு நிறைஞ்சவங்களாதான் வந்து இருப்பாங்க. ஊருக்கு வந்து 1000 விஷயங்கள் அவங்க வந்து சொல்லுவாங்க. ஊருக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து அவங்கள மாதிரி யாராலையுமே வந்து சொல்ல முடியாது. ஆனா அவங்களுக்குன்னு ஒரு கஷ்டமோ ஒரு பிரச்சனையோ வரும்போது அவங்களால வந்து அதுல வந்து முடிவெடுக்கக்கூடிய தன்மைகள் வந்து இல்லாதவங்களாதான் வந்து அவங்க இருக்கிறாங்கன்றத நம்ம ஆணித்தரமா வந்து சொல்லலாம். அதே மாதிரி 5ஆம் இடத்துல வந்து செவ்வாய் இருந்ததுன்னா அவங்க பூர்வீகம் வந்து பெரும்பான்மையா வந்து இந்த ஹெட் குவார்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அரசாங்கத்தோட தலைமை செயலகம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அது அந்த மாதிரியான ஏரியாக்கள்ல தான் அவங்களோட வீடு வந்து இருக்கும். இல்ல அவங்க குடும்பத்துல கண்டிப்பாக யாராவது ஒரு ஆள் வந்து அரசாங்க உத்தியோகம் பாக்குறவங்களாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு வந்து அதிகமா வந்து இருக்கு. அது மாதிரி இப்ப 5ஆம் இடத்து கூட வந்து புதன் சம்பந்தப்படுது அப்படின்னு வந்து வச்சுக்குவோம். இப்ப 5ஆம் இடத்துல வந்து புதன் சம்பந்தப்படுறவங்க மகாவிஷ்ணு வழிபாடு ரொம்ப அதிகமா வந்து பண்ணுவாங்க. அதே மாதிரி
அவங்க வந்து மந்திர உச்சாரணம் வந்து ரொம்ப அழகா பிரமாதமா வந்து பண்ணுவாங்க. 5ஆம் இடத்துல புதன் சம்பந்தப்படுறவங்கள மாதிரி வந்து மந்திர பிரயோகம் யாராலையுமே வந்து பண்ண முடியாது. ஒரு மந்திரத்தை ஒரு 2 தடவை தொடர்ந்த மாதிரி வாசிச்சுக்கிட்டே இருந்தாலே அவங்க மனசுல வந்து அந்த மந்திரம் வந்து பதிஞ்சிடும். எவ்வளவு பெரிய ஸ்லோகமாக இருந்தா கூட எளிமையா வந்து 5ஆம் இடத்துல வந்து புதன் இருக்கிறவங்களால வந்து சொல்ல முடியும். இப்ப 5ஆம் இடம் தான் ஒருத்தவங்களுக்கு வந்து குழந்தைய கொடுக்குற இடம்ன்றத நம்ம வந்து சொல்றோம். 5ஆம் இடத்துல அலிகிரகமான புதன் இருந்தால் அவங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம் உண்டாகுமா? நல்லா ஒரு விஷயம் வந்து தெரிஞ்சுக்கணும். 5ஆம் அதிபதி தான் குழந்தைய வந்து முடிவு பண்றாரே தவிர 5ஆம் இடத்துல நிக்கிற கிரகம் வந்து முடிவு பண்ணாது. நிறைய பேர் வந்து 5ஆம் இடத்துல வந்து புதன் இருக்கும்போது அதாவது அது அலிகிரகம், அதனால வந்து குழந்தை பாக்கியம் வந்து காலதாமதமாகும், இல்ல கிடைக்காமலே போகுன்றத சொல்றாங்க. 5ஆம் இடத்துல வந்து புதன், சனி, கேது இந்த 3 கிரகங்களும் சேர்ந்து இருந்தாதான் வந்து அவங்களுக்கு வந்து புத்திர பாக்கியம் வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்து கிடைக்குமே தவிர இல்ல இயல அப்படின்னு தான் வந்து நம்ம சொல்லணுமே தவிர சும்மா வெறுமனே 5ஆம் இடத்துல வந்து புதன் இருக்கிறவங்களுக்கு வந்து காலதாமதமா குழந்தை கிடைக்கும் இல்லவே இல்லைன்னு நம்ம வந்து சொல்ல முடியாது. இப்ப நான் ஒரு டிப்ஸ் இந்த இடத்துல வந்து சொல்றேன். இப்ப யாருக்கெல்லாம் 5ஆம் இடத்து கூட வந்து புதன் சம்பந்தப்படுதோ, குழந்தை பாக்கியத்துல வந்து காலதாமதம் இருக்குதோ அவங்க எல்லாம் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது புகழ்பெற்ற மகாவிஷ்ணு ஆலயங்கள் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஸ்தலத்துல போய் அவங்க வந்து அந்த ஸ்தலத்துல உள்ள அந்த மகாவிஷ்ணுவை வழிபாடு பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்க வந்து தாம்பத்தியம் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக வந்து கிடைக்கும். அதே நேரத்துல தாய் மாமா வீடு இருக்கு இல்லையா, அங்க தாய் மாமா வீட்டுக்கு போய் அவங்க வந்து ஒரு வழிபாடு பண்ணிட்டு தாய் மாமா கிட்ட ஆசீர்வாதம் பண்ணிட்டு அவங்க வந்து தாம்பத்தியத்துல ஈடுபட்டாலும் அவங்களுக்கு வந்து குழந்தை வந்து கண்டிப்பாக வந்து கிடைக்கும். அதே மாதிரி 5ஆம் இடத்துல புதன் இருக்குது அப்படின்றதுனால வந்து குழந்தை கிடைக்காதுன்னு நம்ம வந்து சொல்ல முடியாது. பேங்கிங்கு, ஆடிட்டிங்கு, டீச்சிங்கு, ஐடி இது மாதிரியான ப்ரொஃபைல்கள்ல 5ஆம் இடத்துல புதன் இருக்கிறவங்க வந்து ரொம்ப பிரமாதமா வந்து செய்வாங்க. அவங்க குடியிருக்கிற வீட்டுக்கு பக்கத்துல வந்து கல்வி நிறுவனங்கள் வந்து அதிகமா வந்து இருக்கும். இன்கேஸ் அவங்க வந்து பூர்வீகத்துல வந்து அவங்களோட வீடை வந்து ஐடென்டிபிகேஷன் பண்ணணும்னா எளிமையா சொல்லலாம். எங்க வீடு வந்து பார்க்குக்கு பக்கத்துல இருக்கு, ஸ்கூலுக்கு பக்கத்துல இருக்கு, லைப்ரரிக்கு பக்கத்துல இருக்குன்னு வந்து அவங்க வந்து ஒரு ஐடென்டிபிகேஷன் லொகேஷன் சொல்லுவாங்க இல்லையா, அந்த லொகேஷனே வந்து அவங்க வந்து இந்த கல்வி நிறுவனங்கள் சம்பந்தப்பட்டது, பூங்கா சம்பந்தப்பட்டது, இந்த மாதிரியான இடங்களை தான் வந்து சொல்லுவாங்க. அதே மாதிரி இவங்களுக்கு வந்து அதிர்ஷ்டம் சார்ந்த விஷயங்கள்ல வந்து ரொம்ப வந்து அதிகம். இவங்க வந்து கடினமாக உழைச்சி வாழ்க்கையில முன்னேறதுக்கு வந்து ஆசைப்பட மாட்டாங்க. புத்தி கூர்மை, 5ஆம் இடம் தான் வந்து புத்தி கூர்மை. எளிமையா அவங்க வந்து ஒரு ஆலோசனை பண்ணுவாங்க, ஒரு திட்டமிடுவாங்க, அந்த திட்டமிடுதலை வச்சு அதிகமா வந்து சம்பாதிப்பாங்க. எப்பயுமே வந்து புத்திக்கு கிடைக்கக்கூடிய வலிமை வந்து உழைப்புக்கு வந்து கிடையாது. கடினமா உழைக்கிறவங்களுக்கு கிடைக்கக்கூடிய வருமானங்கள் வந்து கம்மியாக தான் இருக்கும். புத்தியை பயன்படுத்தி வருமானம் பண்றவங்களுக்கு வந்து வருமானம் வந்து அதிகமா வந்து இருக்கும். 5ஆம் இடத்துல புதன் இருக்கிறவங்க வந்து சம்பந்தப்படுறவங்க தன்னோட புத்தியை தீட்டி வந்து லட்சக்கணக்கா கோடிக்கணக்கா வந்து இருப்பாங்க. ஈவன் இந்த தூதரகங்கள் எல்லாம் வந்து பணிபுரியுறாங்க இல்லையா, அந்த பணிபுரியறவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து 5ஆம் இடத்து கூட கண்டிப்பாக வந்து புதன் சம்பந்தம் இருக்கு. ஏன்னா ஒரு 2 நாட்டையும் வந்து அவங்க வந்து கனெக்ட் பண்றாங்க, 2 கவர்மெண்ட்டையும் அவங்க வந்து பாண்டிங் பண்றாங்க. அப்படின்னா அவங்களுக்கு வந்து நிறைய ஐக்கியூ இருக்கணும், நிறைய வந்து 2 கவர்மெண்ட்டுக்கும் உள்ள அந்த கான்ட்ராவர்ஸ் எல்லாம் வந்து அவங்க சரி பண்ணக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு வந்து திறமை தந்திரம் வந்து இருக்கணும். குறிப்பா வந்து 5ஆம் இடத்துல வந்து புதன் சம்பந்தப்படுறவங்க எல்லாருக்குமே வந்து இந்த ஐக்கியூ வந்து அதிகமா வந்து இருக்கும். அவங்களுக்கு வந்து ஒரு எந்த பிரச்சனைனாலும் அந்த பிரச்சனையை வந்து சரி பண்ணக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு வந்து தன்மை தந்திரம் இந்த மாதிரி எல்லாமே. இல்ல வேண்டாம், எனக்கு தண்ணி வேண்டாம். இல்லையே, எனக்கு குரலே அப்படிதான், தேவையில்லை, தேன்னா நானே சொல்றேன். அதே மாதிரி 5ஆம் இடத்துல வந்து புதன் சம்பந்தப்படுறவங்க வந்து பங்கு சந்தையில வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதை விட பங்குச்சந்தை சம்பந்தப்பட்ட ஆலோசனை அவங்க ஒருத்தவங்களுக்கு கொடுத்தாங்கன்னா ரொம்ப டாப்பா வந்து வருமானம் வந்து அவங்க சம்பாதிப்பாங்க. அவங்கள ஃபாலோ பண்ணி யாரெல்லாம் வந்து பங்குச்சந்தையில ஈடுபடுறாங்கல்ல அவங்க எல்லாருக்குமே வந்து வருமானம் வந்து அதிகமா வந்து இருக்கு. 5ஆம் இடம்னாலே வந்து திட்டம் தீட்டி ஆலோசனை கூறி வந்து வருமானம் சொல்ற இடம் அப்படின்றத நம்ம வந்து இந்த இடத்துல வந்து நிரூபணமா வந்து நம்ம வந்து சொல்லலாம். இப்ப 5ஆம் இடத்துல வந்து சுக்கிரன் சம்பந்தப்படுது அப்படின்னா அவங்க வந்து எப்பயுமே வந்து ஆடம்பரமான அலங்காரமான அம்மன் வழிபாடு வந்து பண்ணுவாங்க. குறிப்பாக வந்து மகாலட்சுமி வழிபாடு பண்ணுவாங்கன்னு நம்ம வந்து சொல்லலாம். ரொம்ப தீவிரமான மகாலட்சுமி பக்தரையா வந்து இருப்பாங்க. வெள்ளிக்கிழமை கரெக்டா வந்து விரதம் இருக்கிறது, பூஜை புனஸ்காரங்கள்ல ரொம்ப வந்து ஆர்வம் அதிகமாக இருக்கிறது, இந்த மாதிரியா வந்து இருப்பாங்க. அதே மாதிரி 5ஆம் இடத்துல வந்து சுக்கிரன் இருக்கிறவங்க வந்து அவங்களோட பிஹேவியர் பாத்தீங்கன்னா அத்தை மாதிரி இருக்கும், இல்லைன்னா பெரியம்மா மாதிரி இருக்கும். அவங்களோட உருவம் தோற்ற அமைப்பு கூட வந்து அந்த பெரியம்மா மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமா இருக்கும். அதே மாதிரி 5ஆம் இடத்துல வந்து சுக்கிரன் இருக்கிறவங்க வந்து கலைத்துறையில மிகப்பெரிய அளவுல வந்து சாதனை படைக்கக்கூடியவங்களாக வந்து இருப்பாங்க. அவங்க வந்து கலைத்துறையில ஈடுபடுறதுக்கு வந்த அன்னைக்கு வந்து
ஒரு கவர்மெண்ட் பஸ்ல ஏறி கலைத்துறையில அவங்க ஒரு வாய்ப்பு கேட்டு வந்தவங்களா இருப்பாங்க. அவங்க சாதனைன்னு வந்து முடிக்கும் போது வந்து அவங்களுக்கே மிகப்பெரிய பிரம்மாண்டமான வெளிநாட்டு கார்களுக்கு சொந்தமானவங்களா, பல பங்களாக்கு வந்து சொந்தமானவங்களா வந்து மாறுவாங்க. அந்த மாதிரி சுக்கிரன் வந்து 5ஆம் இடத்துல இருக்கிறவங்களுக்கு வந்து ஆடம்பரமான வாழ்க்கை வந்து அவங்கள தேடி வந்து ஒரு செல்வாக்கு, புகழ், அந்தஸ்து, கௌரவ பதவிகள், இந்த மாதிரி வந்து 5ஆம் இடத்துக்குள்ள சுக்கிரன் கனெக்ட் ஆகுறவங்களுக்கு வந்து அவங்களோட பிறவிக்கும் அவங்களோட வாழ்ற வாழ்க்கைக்குமே சம்பந்தம் இல்லாத ஒரு பெரிய வாழ்வாதாரம் வந்து கிடைக்கும் அப்படின்றத நம்ம வந்து சொல்லலாம். அதே மாதிரி 5ஆம் இடத்துல வந்து சுக்கிரன் சம்பந்தப்படுறவங்களோட காதல் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அழகு, ஆடம்பரம் எங்க இருக்கோ அப்படிப்பட்டவங்களதான் அவங்க வந்து காதலிப்பாங்க. அழகோ ஆடம்பரமும் குறையிற இடத்துல அவங்களோட காதல் வந்து இருக்கவே இருக்காது. அவங்க தேர்வு செய்யற காதலர் கூட வந்து அழகானவங்களா ஆடம்பரமானவங்களா இருக்கணும்னு தான் அவங்க வந்து ஆசைப்படுவாங்க. அதே மாதிரி இப்ப 5ஆம் இடத்து கூட வந்து சுக்கிரன் சம்பந்தப்படுதுன்னு வச்சுக்கோங்க. அவங்க வந்து பூர்வீகத்துல உள்ள அந்த மகாலட்சுமி கோயில்ல தான் வந்து அவங்களோட பெரும்பான்மையான வாழ்க்கையை வந்து அவங்க வந்து கழிப்பாங்க. வெளியூர்லயோ வெளிநாட்டிலேயோ போய் அவங்க வந்து பிரார்த்தனையை வந்து வைக்கவே வந்து மாட்டாங்க. உள்ளூர்ல இருக்கிற அந்த மகாலட்சுமிக்கே தான் அவங்க வந்து எந்த பிரார்த்தனை வச்சாலும் வந்து செய்வாங்க. அதே மாதிரி 5ஆம் இடத்துல வந்து சுக்கிரன் இருக்கிறவங்க வந்து மகாலட்சுமி கடாட்சம் நிறைஞ்சவங்களாக இருக்கிறதால அவங்க கையால வந்து யாராவது ஒரு 5 ரூபா 10 ரூபா வந்து நீங்க வந்து வாங்கி பாருங்க. அவங்களோட வாழ்க்கை வந்து பல மடங்கு வந்து உயரும். அவங்களுக்கு வந்து தெய்வ கடாட்சம் வந்து அந்த அளவுக்கு இருக்கும். உண்மையிலேயே வறுமையில கஷ்டப்படுறவங்க 5ஆம் இடத்துல வந்து சுக்கிரன் இருக்கவங்க கிட்ட ஒரு 5 ரூபா 10 ரூபா வாங்குங்க. இல்ல அவங்க கையால உங்க நீங்க சம்பாத்தியத்தை கொடுத்து வாங்கி பாருங்க. உங்களோட வருமானம் வந்து பல மடங்கு பெருகும். 5ஆம் இடத்துல வந்து சுக்கிரன் இருக்கிறவங்க பங்கு சந்தையில கூட நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணி பெரிய லெவல்ல வந்து சம்பாதிக்கக்கூடிய அதிகாரம் அவங்களுக்கு வந்து இருக்குது. இப்ப 5ஆம் இடத்து கூட வந்து சனி சம்பந்தப்பட்டா நிச்சயமாக அவங்க வந்து பூர்வீகத்துல வாழவே வந்து மாட்டாங்க. ஆனா அவங்க வந்து காவல் தெய்வ வழிபாடு வந்து அதிகமா வந்து பண்ணுவாங்க. எந்த ஊர்ல எந்த நாட்டுல இருந்தா கூட 5ஆம் இடத்துக்கு வந்து சனி சம்பந்தப்பட்டவங்களுக்கு பூர்வீகம் தெரியும், குலதெய்வம் தெரியும், அதிர்ஷ்டம் சார்ந்த விஷயங்களை அவங்க வந்து நம்பவே மாட்டாங்க. உழைச்சுதான் பொழைக்கணும், உழைப்பு தான் வந்து மனித வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்றதுல வந்து அவங்களுக்கு வந்து ஆணித்தரமான எண்ணம் வந்து அதிகமா வந்து இருக்கும். உழைக்காம வாழ வந்து அவங்க விரும்பவே மாட்டாங்க. 5ஆம் இடத்துல வந்து சனி இருக்கிறது வந்து புத்திர தோஷம்னு ஏன் சொல்றாங்க? அதாவது 5ஆம் இடத்துல இருக்க சனி வந்து தன்னோட 3ஆம் பார்வையா வந்து 7ஆம் இடத்தை வந்து பார்ப்பாரு. 11ஆம் இடமான லாபஸ்தானத்தை பார்ப்பாரு. 10ஆம் பார்வையால வந்து குடும்பஸ்தானத்தை வந்து பார்ப்பாரு. சனி பார்த்த இடம் வந்து பால், நின்ற இடம் வந்து பெருகுன்னு தான் வந்து சொல்றாங்க. ஆனா குடும்பஸ்தானத்தை பாக்குறாரு இல்லையா? அப்ப தேவையில்லாத வாக்குவாதத்தால, வம்பு வழக்கால வந்து குடும்பத்துல வந்து நிம்மதி இல்லாம போய் தம்பதிகள் வந்து ஒருமித்து வாழக்கூடிய சூழ்நிலைகள் இல்லாம அவங்களுக்கு ஒரு கருத்து வேறுபாடு வந்து வரும். அதே மாதிரி தாம்பத்தியத்தை சொல்லக்கூடிய இடம் வந்து 7ஆம் இடம் தான். அந்த சனியோட 3ஆம் பார்வை வந்து 7ஆம் இடத்துக்கு வந்து படுறதுனால தம்பதிகளுக்குள்ள வந்து ஒரு இணக்கம் வந்து வராது. அவங்க வந்து மகிழ்ச்சியா இன்னைக்கு வந்து நல்லா நிம்மதியா இருக்கணும், ஜாலியா இருக்கணும்னு வந்து விரும்புவாங்க. ஆனா அந்த 7ஆம் இடத்தை வந்து சனி பாக்குறதுனால அவங்களுக்குள்ள அந்த டைமிங், ஒரு குறிப்பிட்ட டைமிங்குள்ள அவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு வந்து அதிகமா வந்து அவங்க வந்து மனம் ஒன்றி வாழக்கூடிய சூழ்நிலைகள் வந்து குறைஞ்சு போயிடும். 5ஆம் இடத்துல வந்து சனி இருக்கிறவங்க வந்து அதிகப்படியா வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணாதான் வந்து குழந்தை பிறக்கும். நம்ம வந்து 5ஆம் இடத்துல சனி இருக்கிறவங்க புத்திர பாக்கியம் லேட் ஆகுச்சுன்னா நம்ம வந்து அவங்களுக்கு என்ன கவுன்சிலிங் கொடுக்குறோம்னா, சனிங்கிறது வந்து வெளிநாட்டு கிரகம். எங்கேயாவது நீங்க வந்து பிக்னிக் போங்க, குளிர் பிரதேசங்களுக்கு போங்க, அப்படி குளிர் பிரதேசங்களுக்கு போயிட்டு வந்தா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து புத்திர பாக்கியம் உருவாகும் அப்படின்னு சொல்றாங்க. இது இப்ப டெஸ்ட் டியூப் பேபிக்கு ஒருத்தவங்க போறாங்கன்னு வச்சுக்காங்க. இப்ப டெஸ்ட் டியூப் பேபிக்கு போறாங்க அப்படின்னா அவங்க என்ன செய்யறாங்க, அந்த கருமுட்டை உயிரணுவையும் சேர்த்து ஃப்ரீசர் பண்றாங்க, -டிகிரிக்கு வந்து கொண்டு போறாங்க. அப்ப வெளிநாடு அப்படிங்கிறது வந்து -டிகிரிக்கு வந்து குளிர்ந்த ஆழ்ந்த குளிர் பிரதேசங்களுக்கு போறதுதான் வந்து வெளிநாடு. அப்ப ஏன் இங்க ஊட்டி, கொடைக்கானல் இந்த மாதிரி குளிர் அதிகமாக இடங்களுக்கு போய் சென்றுட்டு வந்தா கூட அவங்களுக்கு வந்து 5ஆம் இடத்துல சனி இருக்கிறவங்களுக்கு குழந்தை பாக்கியம் உருவாகக்கூடிய சூழ்நிலைகள் வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். அதே மாதிரி 5ஆம் இடத்துல வந்து சனி இருக்கிறவங்க நீங்க வந்து கோடி ரூபா அவங்க சம்பாதிச்சு வச்சிருந்தா கூட ஒரு ரூபாய் கூட பங்கு சந்தையிலையோ அதிர்ஷ்டம் சம்பந்தப்பட்ட விஷயங்களையோ நம்பி ஈடுபட விரும்ப மாட்டாங்க. இப்ப குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் 5ஆம் இடத்துல சனி இருக்கிறவங்களுக்கு வந்து எத்தனை குழந்தைங்க இருந்தா கூட அவங்களுக்கு வந்து குழந்தைங்களால ஒரு மன உளைச்சல் இல்லாம வந்து போகவே போகாது. ஏன்னா ஒண்ணு அவங்களுக்கு வந்து அந்த குழந்தைங்களை வளர்க்கறதுக்கு தேவையான வருமானம் வந்து இருக்காது. அப்படி வருமானம் இருந்தா கூட அவங்களால அந்த குழந்தைங்க கூட வந்து மனம் ஒன்றி வந்து பழக வந்து முடியாது. அந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து மனசுல வந்து இனம் புரியாத ஒரு ஏக்கம், இனம் புரியாத ஒரு கவலை, ஏதோ ஒரு விஷயம் அவங்கள வந்து டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்குமே தவிர
குடும்ப வாழ்க்கையில அவங்க வந்து நிம்மதியா இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை வந்து அது வந்து குறைக்குது அப்படின்றதுனால 5ஆம் இடத்துல சனி இருக்கிறது வந்து ஒரு அசௌகரியமாகவே வந்து கருதப்படுகிறது. இப்ப 5ஆம் இடத்துல வந்து ராகு இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. அவங்க வந்து மனித முகம் இல்லாத தெய்வங்களை வந்து வழிபாடு பண்ணுவாங்க. இன்கேஸ் குலதெய்வம் அவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மனித முகம் இல்லாத தெய்வங்களை வந்து வழிபாடு பண்றவங்களாக வந்து இருப்பாங்க. இஷ்ட தெய்வத்தை வழிபாடு பண்றவங்க கூட 5ஆம் இடத்துல ராகு சம்பந்தப்படுறவங்க வந்து இந்த லட்சுமி நரசிம்மர் இந்த மாதிரி தெய்வத்தை தான் வந்து அதிகமா வந்து கும்பிடுறவங்களாக வந்து இருப்பாங்க. 5ஆம் இடத்துல வந்து ராகு இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா, காதல் அவங்க வாழ்க்கையை வந்து விடவே விடாது. அவங்க விட்டா கூட காதல் வந்து அவங்களை வந்து விடாது. தேடி தேடி ஒரு காதல் போனா அடுத்த காதல் அவங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். அவங்க வாழ்க்கையில அவங்களுக்கே எத்தனை காதல் வந்ததுன்றது வந்து தெரியாது. அந்த 5ஆம் இடத்துல ராகு இருக்கிறவங்க உழைச்சு பொழைக்கிறதுக்கு ஆசையே படமாட்டாங்க. அதிர்ஷ்டம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல வந்து தேடி 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 வந்து போவாங்க. இன்கேஸ் 5ஆம் இடத்துல இருக்கிற ராகு வந்து நல்ல சாரம் பெற்றால், அவங்களுக்கு அந்த குரு தொடர்பு இருந்தால் நிச்சயமாக அவங்க வந்து பங்குச்சந்தை, ரேஸ் இதெல்லாம் வந்து பெரிய லெவல்ல வந்து சம்பாதிக்கிறவங்களாக வந்து இருக்கிறாங்க. 5ஆம் இடத்துல ராகு இருந்து அது வந்து ஒரு நெகட்டிவ் பிளானட்டோட கனெக்ஷன்ல இருந்துச்சு, இல்ல அந்த 5ஆம் அதிபதி வந்து சுபத்துவத்தோட இல்ல அப்படின்னா அவங்க வந்து பங்குச்சந்தையில அவங்கள வந்து இழக்கிறது வந்து நிச்சயம். அப்ப 5ஆம் இடத்துல வந்து ராகு இருக்கிறவங்க கண்டிப்பாக வந்து பங்குச்சந்தையில ஈடுபடுறதுக்கு முன்ன தங்களோட சுய ஜாதக ரீதியாக தனக்கு வந்து பங்குச்சந்தை வந்து செட் ஆகுமா அப்படின்றத வந்து அவங்க வந்து யோசிச்சுக்கணும். 5ஆம் இடத்துல ராகு இருந்தா குழந்தை பிறக்குமா பிறக்காதா? கண்டிப்பாக வந்து குழந்தை வந்து பிறக்கும். அதாவது 5ஆம் இடத்துல ராகு அப்படிங்கிறது வந்து ராகுங்கிற கிரகம் வந்து பாட்டனை பத்தி சொல்லக்கூடிய கிரகம். கண்டிப்பாக அந்த தலைமுறைக்கு வந்து 2 ஆண் வாரிசுகள் நிச்சயமாக உண்டு. பெரும்பான்மையா எல்லாருமே வந்து 5ஆம் இடத்துல குரு, சனி, ராகு, புதன் இந்த கிரகம் எல்லாம் வந்து சம்பந்தப்படும் போது வந்து குழந்தை பாக்கியம் இல்லை, அதனால இந்த ஜாதகம் வந்து திருமணத்துக்கு வந்து சரியான ஜாதகம் இல்லை அப்படின்றத வந்து ரிஜெக்ட் பண்றாங்க. 5ஆம் அதிபதி 9ஆம் அதிபதியை வச்சு அவங்க வந்து குழந்தை பாக்கியம் இருக்குமா இருக்காதான்றது வந்து கண்டிப்பாக வந்து தீர்மானம் பண்ணிக்கிறது வந்து ரொம்ப நல்ல விஷயம். அதே மாதிரி பங்குச்சந்தையில அவங்க வந்து ஆர்வத்தை வந்து தங்களோட சுய ஜாதகத்தை அறிஞ்சு செயல்படுறது வந்து ரொம்ப சிறப்பான விஷயமாக வந்து இருக்கும். இப்ப 5ஆம் இடத்துல வந்து குரு இருக்கிறது வந்து காரக பாவக நாஸ்தி அப்படின்னு வந்து சொல்றாங்க. 5ஆம் இடத்துல குரு இருந்தா கண்டிப்பாக வந்து குழந்தையே கிடைக்காதுன்னு சொல்றாங்க. உண்மையிலேயே வந்து 5ஆம் இடத்துல குரு இருக்கிறவங்க வந்து கடவுள், அவங்க வந்து தெய்வ பிறவி அப்படின்னு வந்து சொல்லணும். அவங்க வந்து யாரையாவது வந்து ஆசீர்வாதம் பண்ணாங்கன்னா அந்த ஆசீர்வாதம் நிச்சயமாக வந்து பலிக்கும். அவங்க வந்து ஜோதிடம், புரோகிதம் இந்த மாதிரியான தொழில வந்து பெரிய லெவல்ல வந்து சாதிக்கிறாங்க. ஏன் நம்ம டாக்டர் மருதமலை குருஜி ஐயா அவங்களுக்கு கூட வந்து 5ஆம் இடத்துல வந்து குரு. அவங்க வந்து எத்தனையோ பேர் மாணவர்களை வந்து அவங்க வந்து உருவாக்கி இருக்கிறாங்க. ஒரு மாணவர்களை வந்து உருவாக்குறதுக்குன்னு ஒரு தனி திறமை, ஒரு தனி தன்மை வந்து வேணும். 5ஆம் இடத்துல குரு இருக்கிறது வந்து 9ஆம் இடத்தை பார்க்கும், லக்னத்தை வந்து பார்க்கும், அதே மாதிரி 11ஆம் இடத்தை வந்து பார்க்கும். இப்ப இவங்களுக்கு வந்து லக்னம், 5ஆம் இடம், 9ஆம் இடம், லாபஸ்தானம் இது எல்லாமே வந்து புனிதம் பெறுது அந்த 5ஆம் இடத்துல இருக்கிற குருவால. அப்ப அவங்க வந்து ஒரு ஆயிரக்கணக்கான மாணவர்களை, லட்சக்கணக்கான மாணவர்களை வந்து உருவாக்குறதுக்கு வந்து தனி திறமை உள்ளவங்களாக வந்து இருக்கிறாங்க. 5ஆம் இடத்துல குரு இருந்தா நிச்சயமாக வந்து குழந்தை பிறக்கும் அப்படின்றத நம்ம வந்து இங்க அழுத்தமா வந்து பதிவு பண்ணலாம். 5ஆம் இடத்துல குரு இருக்கிறவங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளுமே வந்து அவங்க தாய் தகப்பன மாதிரி ஒழுக்கமான குழந்தைகளாக, பண்பான குழந்தைகளாக, அவங்க தாய் தந்தை செய்யப்பட்ட தொழிலுக்கு இணையான தொழிலை வந்து செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க. இப்ப நம்ம மருதமலை குருஜி ஐயாவை எடுத்துக்கங்க. அவர் வந்து ஆயிரக்கணக்கான மாணவர்களை வந்து உருவாக்கி இருக்காங்க. அவரோட பையன் கூட வந்து வாத்தியாரா தான் வந்து இருக்கிறாங்க. அவங்க குலம் சம்பந்தப்பட்ட தொழில், பரம்பரை சம்பந்தப்பட்ட தொழிலை வந்து அவங்க வந்து செய்யக்கூடியவங்களாக தான் வந்து இருப்பாங்க. பரம்பரை கௌரவத்தை வந்து காப்பாற்றக்கூடியவங்களாக வந்து இருப்பாங்க. எளிதில் வந்து அவங்க வந்து தன்னோட கௌரவத்தை வந்து இழக்க மாட்டாங்க. தான் எந்த நிலையில இருக்கிறாங்களோ அந்த நிலையில தான் தான் பிறந்ததுல இருந்து தன்னோட வாழ்நாள் முடிவு வரையுமே இருக்கணும்னு வந்து ஆசைப்படுவாங்க. இப்ப 5ஆம் இடத்துல கேதுன்னு எடுத்துக்கங்க. கேது அப்படிங்கிற கிரகங்க ஆன்மீகத்துக்கு வந்து ரொம்ப முக்கியமான கிரகம். கேது சம்பந்தப்படாத ஆன்மீகமே ஒரு மனிதனுக்கு வந்து கிடையாது. 5ஆம் இடத்துல வந்து கேது சம்பந்தப்பட்ட அது வந்து புத்திர தோஷமா அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா, குழந்தை பிறக்குமா பிறக்காதா அப்படின்னு கேட்டா கண்டிப்பாக வந்து குழந்தை பிறக்கும். ஆனா வாழ்நாள் பூரா குழந்தைகளை பத்தி எண்ணங்கள் வந்து அதிகமாக இருக்கும். அவங்களோட எதிர்காலம் பற்றிய பய உணர்வு வந்து அதிகமா வந்து இருக்கும். இப்ப 5ஆம் இடத்துல கேது இருக்கிறவங்க எல்லாம் வந்து பூர்வீகத்தை விட்டு வெளியேறி வெளியூர், வெளிநாடு, வெளிமாநிலத்துல பொழைச்சாங்கன்னா அவங்க பெரிய லெவல்ல வந்து இருக்கிறாங்க. இந்த 5ஆம் இடத்துல சனி, ராகு, கேது இந்த 3 கிரகம் இருக்கிறவங்க வந்து வெளிநாட்டுல போய் வந்து வாழ்ந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து குடியுரிமை பெற்று நிரந்தரமாக வந்து வெளிநாட்டிலேயே வந்து செட்டில் ஆகக்கூடிய அமைப்புலதான் அவங்களோட வாழ்க்கை இருக்குது. இப்படி நம்ம வந்து பொதுவா வந்து நின்ன கிரகத்தை மட்டும் வச்சு நம்ம வந்து பலன் எடுக்காம அந்த கிரகம் வந்து என்ன சாரம் பெற்று இருக்கு, அவங்க லக்ன ரீதியா
அந்த 5ஆம் இடத்துல நிக்கிற கிரகம் வந்து அவங்களுக்கு வந்து என்ன ஆதிபத்தியம் பெற்று இருக்குது. இந்த மாதிரி ஜோதிடத்துல வந்து பல விஷயங்கள், பல உள்ளார்ந்த நுணுக்கங்கள் வந்து இருக்குது. ஜோதிடம் அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய கடல். இந்த கடல்ல வந்து நீந்தி முத்தெடுக்கிறதுன்றது வந்து சாதாரண விஷயம் வந்து கிடையாது. இப்படி ஒவ்வொரு விஷயமும் நம்ம வந்து உள்ளார்ந்து வந்து நம்ம வந்து சிந்திச்சு செயல்படும் போது, சிந்திச்சு நம்ம வந்து பலன் சொல்லும் போது ஆயிரக்கணக்கான பலன்களை நம்மளால வந்து எளிமையா வந்து எடுத்துரைக்க முடியும். இது போன்ற ஒரு சந்தர்ப்பத்தை வழங்கிய ராஜநிலை தொலைக்காட்சிக்கு வந்து என்னோட பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வாய்ப்பளித்த மருதமலை குருஜி ஐயா அவர்களுக்கும் இந்த டீம் ராஜநிலை டீமுக்கு வந்து நன்றியை வந்து தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அதாவது 5ல் 9 கோள்கள் நின்ற பலன், அற்புதமான விளக்கம், அனைவருக்கும் பிடித்த விளக்கம். ஒவ்வொரு கிரகங்களும் 5ஆம் இடத்தில் இருந்தால் என்னென்ன பலனை கொடுக்கும், 5ல் சூரியன் இருந்தால் என்ன பலன் கொடுக்கும், சந்திரன் என்றால் என்ன பலன் கொடுக்கும், செவ்வாய் இருந்தால் என்ன பலன் கொடுக்கும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் வந்து ஒரு தெளிவான தொகுப்பு வந்து உலக மக்களுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை வந்து என்னன்னா இந்த தேவையானவங்க குறிப்பெடுத்து வச்சுட்டு தங்களுக்கு பயன்படுத்திக் கொள்ளலாம். ஏன்னா வந்து அனுபவம் உள்ள ஜோதிடர்களால் அனுபவம் உள்ள விஷயங்கள் நிறைய வரும். ஏற்குறைய நீண்ட காலமாக வந்து சேலத்தை சேர்ந்த ஜோதிட செம்மல், மதிப்புக்கு மரியாதை மிக்க திருமதி ஆனந்தி அவர்கள் வந்து அற்புதமா வந்து நம்மிடையே வந்து ராஜநிலை 11வது கருத்தரங்கில் கலந்து கொண்டு நம்மளுக்கு அற்புதமான பதிவை தந்திருக்கிறார். அவருக்கு நம்ம ராஜநிலை டிவி சார்பில் வந்து வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, இப்படி ஒரு சிறந்த நிகழ்ச்சியில் வந்து அதே போல வந்து ஒவ்வொரு தடவையும் நடக்கும் கருத்தரங்கில் கலந்து கொண்டு தங்களுடைய சிறந்த பதவி வழங்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். சிறப்பாக பேசிய அவர்களுக்கு வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.